பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண் திருஷ்டி இருக்கிறதா? கண் திருஷ்டியினால் குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ ஏதாவது பாதிப்பை அது ஏற்படுத்துமா? இஸ்லாம் இது விஷயத்தில் என்ன சொல்கிறது என்பது பற்றி பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி உண்மையானது. எனவே கண் திருஷ்டி என்பது இருக்கிறது. அனைத்துமே அல்லாஹுவை கொண்டுதான் ஆகிறது. அது நன்மையாகட்டும் சரி, தீமையாகட்டும் சரி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வஇய்யம் சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு. உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை நடந்தால், உங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டால், ஒரு கஷ்டம் வந்தால் அதை நீக்குபவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இருந்தாலும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அல்லவா? சர்க்கரை தின்னால் இனிக்கும், விஷம் தின்னால் அது மனித உயிரை கொல்லும். அதுபோன்று கண் திருஷ்டி மனிதர்களுடைய கெட்ட பார்வைக்கும் ஒரு சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதன் மூலமாக மனிதனுக்கு பாதிப்புகள் ஏற்படும். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, லவ்கான சாபிகுல் கதிரி ல சபகஹுல் ஐன். தக்தீரையே முந்துவதற்கு ஏதாவது ஒரு விஷயத்திற்கு சக்தி இருக்கிறது என்றால் அது கண் திருஷ்டிக்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது. அனைத்துமே அல்லாஹ் எழுதிய விதியின்படி தான் நடக்கிறது. இருந்தாலும் அதிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு விஷயத்திற்கு சக்தி இருக்கிறது என்றால் அது கண் திருஷ்டி தான். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, கியாமத்துக்கு சமீபமாக ஒட்டகமும் வாலிபர்களும் அதிகமாக கபருக்கு செல்வார்கள். அதற்கு காரணம் கண் திருஷ்டி. கெட்ட பார்வைகளின் காரணமாக அவர்களுக்கு மரணமே வந்து விடுகிறது என்று சொன்னார்கள். எனவே கண் திருஷ்டி என்பது இருக்கிறது. அதனால் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். எனவேதான் குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லுகிறான், வலவுலா இர் தகல் தஜன்னத ககுல் தமாஷா அல்லாஹ். நீங்கள் ஒரு தோட்டத்திற்கு சென்று அதில் நுழைந்து அதனுடைய அழகையும் வனப்பையும் பார்த்த பிறகு, மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ் எதை நாடினானோ அது நடந்திருக்கிறது, சக்தியும் நன்மையும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்ற அந்த மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லா என்ற வார்த்தைகளை ஏன் கூறவில்லை என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமிர் என்ற ஒரு சஹாபி, அழகான ஒரு வாலிபர், அன்றைய காலத்தில் பெரிய வசதிகள் எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர் குளித்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த கட்டுமஸ்தான உடம்பு, அவருடைய அந்த அழகு, வாலிபம், இதை பார்த்த இன்னொரு மனிதர் வியந்து பார்த்து என்று சொல்லுகிறார். வரலாறுகளில் எழுதப்படுகிறது, அவர் பார்த்த அந்த தருணம், இதுதான் திருஷ்டி. உடனே அந்த ஆமீர் என்ற அந்த சஹாபி மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. நபி அவர்கள் கேட்டார்கள், அலா மைய குத்துலு அஹதுக்கும் அஹாஹு, உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரரையே ஏன் கொல்ல நினைக்கிறார் என்று கேட்டார்கள். சங்கையானவர்களே, மீண்டும் நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் அவருடைய அந்த அழகை பார்த்தவுடன் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று ஏன் சொல்லவில்லை என்று கேட்டார்கள். அப்படி என்றால் கண் திருஷ்டிக்கும் ஒரு பாதிப்பு, ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். எனவே தான் நபி அவர்கள் ஏன் கொல்ல நினைக்கிறார் என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினார்கள். சரி, இது போன்ற சமயங்களில் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அதை சுற்றி போட்டால் சரியாயிரும், இதை சுற்றி போட்டால் சரியாயிரும். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதற்காக வேண்டி நபி அவர்கள் சுன்னத்தான துஆக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை ஓதுவதின் மூலம் கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், செய்வினை என்று எத்தனை தீய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ இவைகளினுடைய பாதிப்பிலிருந்து மனிதன் தன்னை தற்காத்து கொள்ள முடியும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகான துஆவை கற்றுத்தந்தார்கள். ஒரு தடவை ஹஸரத் சொர்க்கத் தலைவர்கள், வாலிப தலைவர்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து நபியோர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதிய இந்த துஆவை ஓதுங்கள் என்று சொல்லி இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். உஈதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா வ மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா.
இந்த துவாவை நபி அவர்கள் ஓதுகிறார்கள். ஓதி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் மீது ஊதுகிறார்கள். ஹதீஸில் வருகிறது, வக்கானாயல் அபான், ஓதிய மாத்திரம்தான் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்த இருவரும் எழுந்து விளையாட ஆரம்பித்தனர். எனவே இது போன்ற துவாக்களை நாம் காலையும் மாலையும் குழந்தைகளுக்கும் நமக்கும் ஓதுவதன் மூலமாக இது போன்ற கெடுதிகளிலிருந்து பாதுகாக்க முடியும். இன்னொரு அழகான விஷயத்தையும் நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் முஅவ்விதத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்களை ஓத வேண்டும். உக்பத்து பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ர அல் முஅவ்விதத்தைன், நபி அவர்கள் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்களை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுமாறு எனக்கு கட்டளையிட்டார்கள். எனவே இந்த 2 சூறாக்களை ஓதுவதன் மூலமாக கெட்ட எத்தனை விஷயங்களினுடைய கெடுதிகள் இருக்கிறதோ அவைகளிலிருந்தெல்லாம் நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடியும். அதேபோன்று ஸஹீஹுல் ஜாமி என்ற கிரந்தத்தில் இப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துஆவை கற்றுத்தந்தார்கள். யார் அதை ஓதுவாரோ திருஷ்டி போன்ற எத்தனை கெடுதிகள் இருக்கிறதோ அவைகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. பிஸ்மில்லாஹி அர்கீக், யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி ஷைஇன் யுஸீக், கெடுதியை தருகிற எல்லா விஷயங்களிலிருந்தும். வமின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், ஒவ்வொரு கெட்ட ஆன்மாவின் தீங்கிலிருந்தும். அவ் ஐனின் ஹாசிதின், பொறாமையான கண்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பிஸ்மில்லாஹி அர்கீக் வல்லாஹு யஷ்ஃபீக், யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். நீயே எனக்கு ஷிஃபாவை தரக்கூடியவனாக இருக்கிறாய். இது போன்ற துஆக்களை ஓதுவதன் மூலமாக நாம் இவை போன்ற கெடுதிகளிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும். நாம் கண்கூடாகவே பார்க்கிறோம். நன்றாக காய்த்து கொண்டிருக்கிற ஒரு முருங்கை மரம் சிலர் பார்க்கிற அந்த பார்வையின் காரணமாக பட்டு போய் விடுகிறது. ஒரு சாதாரண மரத்திற்கே மனிதனுடைய பார்வை இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால், இன்று சிலருடைய வளர்ச்சி, சிலருடைய பொருளாதார முன்னேற்றம், சிலருடைய விஷயங்களை பார்க்கிற பொறாமைக்காரர்களினுடைய அந்த தீங்கு மிக பெரும் விளைவை அவர்களது வாழ்க்கையில் ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அவர்கள் நிவாரணம் தேடி எங்கெங்கோ செல்லுகிறார்கள். பிதஅத்தான ஹராமான விஷயங்களை செய்கிறார்கள். அதிலெல்லாம் தீர்வில்லை. மேற்சொன்ன இந்த துஆக்கள், இந்த அவுராதுகளை ஓதுவதன் மூலம் அல்லாஹ் தஆலா இது போன்ற கெடுதிகளை விட்டும் நம்மை பாதுகாப்பான்.